அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மாசி மாதம் பிரதோஷத்தன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மாசி மாத பிரதோஷத்தன்று உற்சவருக்கு அர்ச்சனை செய்து நன்மைகளை பெற வேண்டும். நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலையை அணிவிக்க வேண்டும். விடியற் காலையில் எழுந்து தூய ஆடைகள் அணிந்து நெற்றியில் சைவ சின்னங்களை தரிசித்து கொள்ள வேண்டும். முழு உபவாசம் இருந்து படுக்கையில் படுக்காமல் சிவபுராணம் சிவநமாமணிகள் படித்து கொண்டு சிவச்சிந்தனையோடே இருக்க வேண்டும். மாலையில் சூரியன் அஸ்தமனமாக 4 நாழிகைகளுக்கு முன்பு மீண்டும் குளித்து தூய ஆடை உடுத்தி நெற்றியில் திருநீர் பூசிக்கொள்ள வேண்டும். இல்லத்தில் சிவலிங்கமும் நந்தியும் கற்படியுமாகவே விக்கிரகமாகவோ இருப்பின் அவற்றின் அபிஷேகத்திற்கு செய்த வில்வதளத்தால் அர்ச்சனை ஆராதனை செய்ய வேண்டும். மாலை பிரதோஷ வேளையத்தில் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கும் நந்திய பெருமானுக்கும் நடக்கும் இந்த மகா பூஜையில் கலந்து கொண்டு அனைத்து விதமான நன்மைகளும் நாம் பெறலாம். நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலையை அணிவிக்க வேண்டும். இன்றைய நாட்களில் மாவினால் அகல் செய்து தூய்மையான பசுனை விற்று விளக்கரிக்க வேண்டும். கார அரிசியில் வெல்லம் கலந்து நந்தி தேவருக்கு நிவேதனமாக வைக்க வேண்டும். தீபாராதனை வேளையில் நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கிடையே சிவபெருமானை கண்டு ஹர ஹர என்று கூறி வணங்க வேண்டும். பிரதோஷ நாளில் ஆலயத்தை வலம் வரும்போது அப்பிரசனமாக வர வேண்டும். பின்னர் சிவபெருமான் உமாதேவியருடன் ரிஷபருடராய் பிரதோஷ நாயகராய் முக்கியமாக பிரதோஷ காலத்தில் மாலை 5:45 மணி முதல் 6:30 மணி வரை ஆலயத்தை வலம் வரும் பொழுது கண்டு தரிசிப்பது மிக பெரிய புண்ணியமாகும். சிவபெருமான் நாளெங்கில் வேத பாராயணத்துடன் முதலில் திருமுறை பாராயணத்துடன் 2வதும் நாதஸ்வர மங்கள இசையுடன் 3வதுமாக 3 முறை ஆலய வலம் வர வேண்டும். 2வது வரும் வேளையில் இறைவனையும் இறைவியையும் ஈசான திக்கில் இருந்து செய்தருள வேண்டும். அப்போது காண்பிக்கப்படும் கற்பூர ஆரத்தி கண்டு தரிசிப்போருக்கு மிகுந்த பலன் உண்டு என கூறப்படுகிறது. சிவ தரிசனம் முடிந்ததும் இருவருக்காவது அன்னமிட்டு அதன் பிறகே உண்பது சிறப்பு என கூறப்படுகிறது. நந்தி தேவருக்கு அபிஷேகம் செய்யும் போது எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர் போன்றவை தாராளமாக தரலாம். விசேஷம் முடிந்த பின் அருகம்புல் மாலையை நந்தி தேவருக்கு படைத்துவிட்டு அதன் பின்னே அனைத்து விதமான நல்ல பலன்களும் நாம் பெற முடியும். முக்கியமாக பிரதோஷ வேளையில் முழு பலனையும் நாம் பெற பரம்பொருள் சிவபெருமானை வழிபட வேண்டும். சிவபெருமானுக்கு 8 முக்கியமான விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதமாகும். இந்த விரதத்தை எவர் ஒருவர் முறையாக தொடர்ந்து 12 ஆண்டுகள் கடைபிடிக்கின்றனரோ அவருக்கு சிவலோக பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். சிவபெருமானின் அருளை முழுவதுமாக நாம் பெறுவதற்கு பிரதோஷத்தன்று நாம் சிவனை வழிபட வேண்டும். சிவ வழிபாடும் சிவ தரிசனமும் மற்ற நாட்களில் செய்வதை விட பிரதோஷத்தன்று செய்வது மிகவும் விசேஷமானதாகும். பிரதோஷ வேளையில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதனால் சிவபெருமானின் அருள் மட்டுமின்றி அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். சிவபெருமானுக்குரிய விரதங்களில் மிகவும் விசேஷமானது பிரதோஷ விரதமாகும். தோஷம் என்றால் குற்றம் என்றும் பிரதோஷம் என்றால் குற்றமற்றதென்றும் பொருளாகும். தினமும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரம் பிரதோஷ காலமாகும். இதை சந்தியா காலம் என்றும் அழைப்பர். தினமும் வரும் இந்த நேரத்தை நித்திய பிரதோஷம் என்பார்கள். ஒவ்வொரு மாதமும் வளர்பறை தேய்பிறை என்றும் 2 காலங்களிலும் திரியோதசி திதியில் வரும் பிரதோஷ வேளை தினமாகும். இந்த வேளையில் சிவபெருமானை வழிபாடு செய்வதே இந்த விரதத்தின் முழு நோக்கமாகும். பிரதோஷ வேளையில் இறைவனை வழிபடுவதனால் நமது முற்பிறவி குற்றங்கள் சகல தோஷங்கள் நீங்கி நலன் கிடைக்கும். பாவங்கள் விளங்கி புண்ணியம் சேரும். வறுமைகள் அகலும். பயம், மரணம், திருமண தடை,
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மகப்பேறு பெறுவர். பிறவி ஒழித்து முக்தி பெற்றினை அடைவர். கல்வியில் மேன்மை பெறுவர். நத்தியம் பெருமானை வணங்குவோருக்கு புத்தியில் ஞானம் சேரும். செல்வம் கூடும். குளம் தழைக்கும். நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். சிந்தனையில் அமைதி தோன்றும். முக்கியமாக பிரதோஷ வேளையில் அனைத்து தேவர்கள் முனிவர்கள் சிவாலயம் ஒன்று சேர்வதனால் பிரதோஷ வழிபாடு அனைத்து கடவுள்களையும் ஒன்றாக்கி வழிபட்ட புண்ணிய பலன் வழங்கும். பிரதோஷ விரதம் துவங்க விரும்புபவர்கள் சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதங்களில் வரும் சனி பிரதோஷ நாளாக பார்த்து இந்த விரதத்தை துவங்க வேண்டும். பிரதோஷ தினத்தன்று அதிகாலையில் நீராடி சிவன் கோவிலில் சுவாமிக்கு முன் உள்ள நந்திக்கு அருகம்புல் மாலை சாத்தி சிகப்பு அரிசி நெய்வேத்தியமாக செய்ய வேண்டும். நெய் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது நல்லது சிறப்பு. முதலில் சிவபெருமானையும் பிறகு நந்திய பெருமானையும் வணங்க வேண்டும். பின்னர் இடமாக சென்று சண்டிகேஸ்வரரையும் வணங்க வேண்டும். சென்ற வழியை திரும்பி வந்து மீண்டும் சிவன் நந்தியை தரிசிக்க வேண்டும். பிறகு வழக்கம் போல ஆலயத்தை வளமாக சுற்றி வரும்போது நந்தி தேவரிடம் வந்து நின்றபடி அவருடைய கொம்புகளுக்கு நடுவே சிவலிங்கத்திற்கு தீபாராதனை காட்டுவதைக் கண்டு வழிபட வேண்டும். இதுபோல் 9 முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும். பின்னர் ரிஷப வாகனத்தில் சிவன் பார்வதி வள்ளம் வரும் பொழுது உடன் சேர்ந்து பிரதட்சணம் செய்ய வேண்டும். அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருக்க வேண்டும். விபூதியை நெற்றியில் அணிந்து கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்பட்ட புனித நீரை அருந்த வேண்டும். வீட்டிற்கு சென்று யாராவது ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவது நன்மையை அளிக்கும். சோமவார பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சந்திர தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும். சனி தோஷம் போல சோமவார பிரதோஷமும் சனி பகவானின் தோஷத்தை நீக்கும் வல்லமை கொண்டதற்கு அதற்கு இணையானதுதான் இந்த மாசி மாத ஞாயிறு பிரதோஷமாகும். இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடும். சந்திரனால் ஏற்படும் மனக்குழப்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும். நந்திக்கு செய்யப்படும் அபிஷேகத்தை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு. தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறும் வேளை பிரதோஷ வேளையாகும். எப்படிப்பட்ட தோஷங்கள் மற்றும் துன்பங்களையும் பாவங்களையும் போக்கி வாழ்வில் சந்தோஷங்களை விளங்கக்கூடிய சக்தி பிரதோஷ விரதத்திற்கு உண்டு. தொடர்ந்து 12 ஆண்டுகள் பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் அவர்களுக்கு சிவலோக பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.